வணக்கம். திமுகவில் இணைந்த அதிமுகவின் மிக முக்கிய புள்ளி அசுரபலம் பெறும் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிர்ச்சியில் அதிமுக பாஜக கூட்டணி. அப்படி தற்போது திமுகவில் இணைந்துள்ள அந்த அதிமுகவின் மிக முக்கிய புள்ளி யார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. குறிப்பாக தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது கூட்டணி வியூகங்கள் குறித்து அனைத்து கட்சிகளும் தீவிரமாக வியூகங்கள் வகுத்து வருகின்றன. அந்த வகையில் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் திமுக கூட்டணி பழைய பலத்துடன் அப்படியே உள்ளது. இதனால் திமுக கூட்டணியை உடைத்து சில கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் இணைத்துக் கொள்ள எதிர்கட்சிகள் பல்வேறு காய்களை நகர்த்தி வருகின்றனர். ஆனால் அதற்கெல்லாம் மாறாக தற்போது வரை திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சிகள் கூட வெளியேறவில்லை. மேலும் பல்வேறு புதிய கட்சிகள் திமுகவுடன் கூட்டணி சேர முற்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாது தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் பல்வேறு முக்கிய கட்சிகளிலிருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகளும் திமுகவில் இணைந்து வருகின்றன. குறிப்பாக அதிமுக பாஜகவோடு கூட்டணி அமைத்துள்ளதால் அதிமுகவின் பல்வேறு முக்கிய புள்ளிகள் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் எம்பியுமான அன்வர் ராஜா அவர்கள் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததிலிருந்தே மனக்கசப்பில் இருந்தார். சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் பாஜகவால் காலூன்ற முடியாது என அன்வர் ராஜா அவர்கள் கூறியது அதிமுகவிற்குள் பெரிய அளவில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இப்படி நிலையில்தான் இன்று காலை சென்னை அன்னாரி நிலையம் வந்த அதிமுகவின் அமைப்பு செயலாளரான அன்வர் ராஜா அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டுள்ளார். முன்னதாக அன்வர் ராஜா அவர்கள் காலையில் அன்னாரி நிலையம் சென்ற செய்தியறிந்த எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரமாக அன்வர் ராஜா அவர்களை கட்சியிலிருந்து நீக்குவதாக அறிவிப்பு வெளியிட்டார். இந்த ஒரு நிகழ்வு தற்போது அரசியல் களத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கிய நாள் முதலே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக இருந்தவர் அன்வர் ராஜா அவர்கள். ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்வர் ராஜா அவர்கள் 1986 நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தான் முதல் முறையாக களமிறங்கினார். அந்த தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தது. திமுக ஆதரவு அலைவீசிய அந்த உள்ளாட்சி தேர்தலில் மண்டபம் ஊராட்சி ஒன்றிய தலைவராக வெற்றி பெற்று ஆச்சரியத்தை ஏற்படுத்தினார் அன்வர் ராஜா. பின்னர் மதுரையில் நடந்த எம்ஜிஆர் மன்ற மாநாட்டில் அன்வர் ராஜாவை அழைத்து பேச வைத்த எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவின் அதிகாரம் வாய்ந்த குழுக்களுள் ஒன்றான 15 பேர் கொண்ட ஆட்சி மன்ற குழுவில் அன்வர் ராஜாவையும் சேர்த்து கொண்டார். அவர்களில் 13 பேர் அமைச்சர்கள் அல்லாத 2 அன்வர் ராஜாவும் ஜெயலலிதாவும் மட்டுமே. பின்னர் எம்ஜிஆரின் மறைவுக்கு பிறகு அதிமுக உடைந்த போது ஜானகி எம்ஜிஆரின் பக்கம் நின்ற அன்வர் ராஜா அவர்கள் 1989 சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக ஜானகி அணி வேட்பாளராக போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பிறகு ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்று அதிமுகவில் சேர்ந்து கொண்டார். அந்த நாள் தொடங்கி வென்றாலும் தோற்றாலும் அதிமுக என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தவர் அன்வர் ராஜா அவர்கள். அதன்படி அன்வர் ராஜாவிற்கு 2001 ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மாநில அமைச்சர் பதவி கிடைத்தது. தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக செயல்பட்டார் அன்வர் ராஜா அவர்கள். இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியாக முன்னாள் அமைச்சராக இருந்த அன்வர் ராஜா அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் மிக முக்கிய புள்ளியுமான அன்வர் ராஜா அவர்கள் இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.